இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் முருங்கைக்காயை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்படி வேகும்போது முருங்கைக்காய் உடையாமல் இருக்கும். இதுக்கு புளியை தேவையான அளவு எடுத்து கரைச்சி அதையும் ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது கொதித்து புளி வாசனைலாம் போனோன்னு குழம்புக்கு வேக வச்ச துவரம் பருப்பையும் இதில் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.